ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AUD USD சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் கொடுங்க. லைக் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதே போல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த AUD USD பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் கொடுத்தது இன்னும் வந்து டார்கெட் அப்டேட் பண்ணல. இது வந்து நம்ம கொடுத்த அந்த ரெஃபரன்ஸ் சார்ட்டு. நான் இருங்க டேட் காட்டிடுறேன். டேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 14/9/2024 சரிங்களா? அதாவது 14/9/2024 சரிங்களா? அப்போ தான் நம்ம இதை கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21 சரிங்களா? கிட்டத்தட்ட நீங்களே கால்குலேஷன் போட்டு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? 1 வீக் முன்னாடி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ 1 வீக் ஆஃப்டர் நம்ம வந்து பார்க்குறோம். அவ்வளோதான் சரிங்களா? இப்போ வந்து நம்ம கரெக்டாக இந்த பொசிஷன்லேருந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் சரிங்களா? AUD USD பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி ட்ரெண்டை நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு CH கிடச்சாச்சு. ஸோ CH கிடச்சோன்னே நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னு வந்து நமக்கு சாலிடாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு கிடச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 1 2 3 3 ஆர்டர் பிளாக் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இந்த 3ல் எது வந்து நமக்கு CH அந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அதில் நம்ம இறங்கிக்கலாம் அப்படின்றது தான் இந்த 3 ஆர்டர் பிளாக்கோட விஷயம் சரிங்களா? இதில் 3வது ஆர்டர் பிளாக், அதாவது ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக்கே நம்ம வந்து இப்போ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா மேலே போயிட்டு நீட்டாக வந்து இந்த ஆர்டர் பிளாக்கில் மிட்டிகேட் ஆகுது சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக்கில் மிட்டிகேட் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே வருது. உங்களுக்கு இது 1 hour ஜோனுங்கிறதுனால 5 minutes CHே வந்து போதுமானது. அதை நம்ம சொல்லிடணும். இல்லைன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் உங்களுக்கு வந்து ஆக ஆரம்பிக்கும். இங்கே 5 minutesல நமக்கு ஆல்ரெடி ஒரு CH வந்து கிடச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம 15 minutesக்கு போய்ப்போம் சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி ஆர்டர் பிளாக்லேருந்து இதாச்சு அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா மேலே இருக்கிற ஆர்டர் பிளாக் இது பண்ணிட்டு வரப்போ பவரோட தான் வரும் சரிங்களா? பவர் இருக்கும் அப்படின்றதுனால இது உடைக்கிறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம் சரிங்களா? அதை நம்ம எப்படி வந்து டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1 hour ஆர்டர் பிளாக்கு நீட்டாக வந்து அமைஞ்சிருச்சு. 15 minutesல 2 ஆர்டர் பிளாக் சேர்த்து இருக்குது சரிங்களா? இப்படி நம்ம மார்க் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் 15 minutesல திருப்பி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த 2 ஆர்டர் பிளாக்கும் கவர் ஆகிரும் சரிங்களா? இதாக இந்த 2 ஆர்டர் பிளாக்கும் உங்களுக்கு நீட்டாக கவர் ஆகிரும். ஸோ 1 hourலேயே நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா டைரெக்டாக கீழே வருது. கீழே வந்தோடனே மார்க்கெட் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது. அந்த ரியாக்ஷன் நம்ம கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா நீட்டாக கீழே போய் எடுத்துட்டு மார்க்கெட் இப்போ நமக்கு ஒரு CH பாயிண்ட் கிடைக்கிது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டைம் ஃப்ரேமை ஸ்விட்ச் பண்ணிக்கணும். ஏன்னா ஆர்டர் பிளாக்ஸ் வந்து கிடைக்காது. அதனால தான் நம்ம சொல்லிக்கிட்டோம். இந்த இடத்துல வந்து நம்ம பிரேக்கர் பிளாக் யூஸ் பண்ணால் கூட இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் நீட்டாக இருக்கிறதுனால தான் நான் பிரேக்கர் பிளாக் வந்து யூஸ் பண்ணுறேன். இல்லைனா வந்து பிரேக்கர் பிளாக் கொஞ்சம் சொதப்போம் சரிங்களா? நீட்டாக மார்க்கெட் எடுக்குது. பட் SL கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்பவுமே நல்லது. பிரேக்கர் பிளாக் நிறைய பேர் வந்து ICT கான்செப்ட் அப்படின்னு இது பண்ணுவீங்க. அது ICT தான். நல்லா இந்த மாதிரி நீட்டாக இருக்குது. ஒரு இம்பேலன்ஸ் இந்த இடத்துலேயே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா பிரேக்கர் பிளாக் எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப குழப்பமான இந்த மாதிரி இருக்கிற ஆஸ்பெக்ட்லாம் பிரேக்கர் பிளாக் கொஞ்சம் பார்த்து எடுக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா? இப்போ நம்ம வந்து பிரேக்கர் பிளாக்லேயே நம்ம என்ட்ரி போட்டாலும் SL வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்பவுமே நல்லது சரிங்களா? தள்ளி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், வழக்கம் போல் நம்மளுடைய டார்கெட்டை கொண்டு போய் மேலே வச்சிடலாம். இந்த இடத்துல வந்து மேலே நான் அன்மிட்டிகேட்டட் டார்கெட் வரைக்கும் வச்சுருக்கேன். அதாவது அன்மிட்டிகேட்டட் ஜோன் வரைக்கும் நான் இது வரைக்கும் வந்து வச்சுருக்கேன். பட் நீங்கள் நார்மலாக வந்து இது வரைக்கும் வச்சுக்கிட்டாலே போதுமானது. நல்ல ஒரு TP வந்து உங்களுக்கு அச்சீவ் ஆகும் சரிங்களா? இப்போ நான் ஃபுல்லாக இது பண்ணுறதுக்காக இது வரைக்கும் வச்சுருக்கேன் சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஸ்டாப் லாஸை கொண்டு போய் கீழே வச்சுருங்க சரிங்களா? இந்த இடத்துல என்ட்ரி போடுறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கீழே இருக்கிறது ரொம்பவுமே நல்லது சரிங்களா? ஏன்னா வந்து 1 minute ஆர்டர் பிளாக் 1 hour ஆர்டர் பிளாக் இருக்கிறப்ப கொஞ்சம் வந்து வால்டைல் இறக்கி விட்டு ஏற்றுறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றதுனால நீங்கள் 1 hour ஆர்டர் பிளாக்லேயே வச்சுருங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில். போக போக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னா நான் சொல்லவே வேண்டாம், நீங்களே மாற்றிப்பீங்க.
இப்போ வந்து நம்மளுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா அச்சீவ்ட் ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ ஒவ்வொருத்தருடைய இது பார்த்தோம்னா உங்களுக்கு பிகினர் அப்படின்றப்ப உங்களுக்கு இது வரைக்குமே டார்கெட் வந்து முடிஞ்சிடும் சரிங்களா. 1:2 3 தான் வந்து நமக்கு பிகினர்ஸோட டார்கெட்டு சரிங்களா. ஸோ வந்து உங்களுக்கு 1:3 இங்கேயே வந்து முடிஞ்சிருச்சு. 1 hour எஸ்எல் வைக்கிறப்ப சரிங்களா. அதை வந்து இது பண்ணிக்கணும். 1 hourல எஸ்எல் வைக்கிறப்ப மட்டும்தான் இங்கே முடியும். நீங்கள் ஒரு வேளை பிரேக்கர் பிளாக்லேயே வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து முடிஞ்சிடும் சரிங்களா. 1 hour எஸ்எல்லையே நான் சொல்கிறேன், 1 hour எஸ்எல்கே இங்கே முடிஞ்சிடும் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. இன்டர்மீடியேட்னால் கொஞ்சம் நல்லா ட்ரேட் பண்ணுறவங்க, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து முடிஞ்சிடும் சரிங்களா. 1:6.7 கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சா கூட இது வரைக்குமே அவங்களுக்கு அந்த டார்கெட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ப்ரோ இன்டர்மீடியேட்டுக்கு இந்த இடத்துல முடிஞ்சிடும். இங்கே நீங்கள் அடுத்த ஜோனில் ஆர்டர் பிளாக் வரைக்கும் வெயிட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரோ ட்ரேடராக இருப்பாங்க. அவங்க பிரேக் ஈவன் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு பிரேக் ஈவன் அடிச்சதுன்னா நீட்டாக ட்ரேடை விட்டு எக்ஸிட் ஆகிடுவாங்க. ஓகேங்களா. ஓகேங்க, நான் இதுதான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணுறேன். ஒன் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட வந்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டாக நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேட்.